ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு முத்தாரம்மன் கோயிலுக்கு குலசைக்கு மாலை போட போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது நாங்கள் 2வது வருஷம் மாலை போடுறோம். ஏற்கனவே ஒரு வருஷம் மாலை போட்டோம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் மாலை போட்டோம். போன வருஷம் போட முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால் போடலை. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக மாலை போட போகிறோம். நான் குலசைக்கு ஒரு டைம் கூட போனதே கிடையாதுங்க. திருச்செந்தூர் போவேன், அதோடு வந்துடுவேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் குலசைக்கு போனது தங்கத்தை கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் தான். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா யாழ்னியை ஃபஸ்ட்டு மாதமாக இருக்கையில் அவங்க அம்மா அப்போ இருந்தாங்க. அவங்க அம்மா நேர்ந்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு என் பிள்ளைக்கு தலைப்பிரசவம் நல்லபடியாக குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா என்னோடய பேத்தியை நான் 3 வருஷம் மாலை போட்டு உன் சன்னதி கூட்டு வரேன் அப்படின்னு வேண்டியிருந்தாங்க. என்ன தங்கம், என்ன குழந்தைனே தெரியாது நான் கன்சீவாக இருக்கும்போது. ஏன்னா 5 மாதத்துலேயே அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி அம்மா வர உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அப்போயே நேர்ந்து வச்சுருந்தாங்க. மாதமாக இருக்கிறது நல்லபடியாக சுகமாக தாயும் பிள்ளையும் நல்லபடியாக இருக்கணும் குழந்தை பிறந்து அப்படின்னு சொல்லி நேர்ந்து வச்சுருந்துச்சு. அதனால தான் அந்த இதுக்காக நாங்கள் ஃபஸ்ட் வருஷம் மாலை போட்டோம். யாழினி பாப்பாவுக்கு நாங்கள் 3வது வருஷம் 3 வயசில் தான் மாலை போட்டோம். அதுக்குள்ளே மகியும் பிறந்துட்டா. அதனால் மகி யாழினி 2 பேருமே சேர்த்து போட்டாச்சு. ஏன்னா மகி பிறக்கிறப்பவும் நான் டெலிவரி டைம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். டெங்கு காய்ச்சல் வந்துருச்சு. டெலிவரியோட 20 நாள் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் தான் மகி பிறந்தா. அதனால் சேர்த்து சரி மாலை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாழினி மகி 2 பேருக்கும் சேர்த்து மாலை போட்டோம். யாழினிக்கு 3 வயசு, மகிக்கு 1.5 வயசு 2 வயசு கிட்ட இருந்துச்சு. அந்த டைமில் மாலை போட்டோம். அதுக்கப்புறம் போன வருஷம் தான் எங்களால் போட முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் இந்த வருஷம் நாங்கள் கண்டிப்பாக மாலை போடுவோம். போன வருஷம் போட முடியாத சூழ்நிலை என்ன அப்படின்னா, எங்கள் சித்தப்பா ஒருத்தவங்க அப்பா கூட பிறந்தவங்க இறந்துட்டாங்க. வருஷம் கழிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வருஷம் போட்டுக்கலாம் அப்படின்னு நாங்கள் இந்த வருஷம் போடுறோம். அதனால தான் போன வருஷம் 2வது வருஷம் போட்டிருந்தா 2வது வருஷமாக இருக்கும். இது 3வது வருஷமாக இருக்கும். அதனால் இந்த 2வது வருஷம் நாங்கள் போடுறோம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் பாப்பாவங்களுக்கு மாலை போடுறப்ப என்ன வேஷம் போடலாம் அப்படிங்கிறத ஒரு யோசனையே இல்லை. எங்கள் அம்மா மாலை போடணும்னு மட்டும்தான் நேர்ந்து வச்சுருந்துச்சு. என்ன வேஷம்னு சொல்லவே இல்லை. நாங்கள் சரி சாமிக்கிட்ட மாலை போடுற டைம் நம்ம கேட்டுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை போடுற அன்னைக்கு தான் அங்கே பக்கத்தில் நிறைய செட்டு வச்சு கும்பம் ஏற்றுவாங்கள்ல, அவங்கக்கிட்ட தான் போய் அவங்க சாமியாடி அருளோட சொன்னாங்க. அப்போ தான் நாங்கள் குலசையில் போய் கடற்கரையில் குளிச்சுட்டு மாலையெல்லாம் வாங்கிட்டு எல்லாமே ரெடியாக போயிருந்தோம். போயிட்டு நான் பாப்பா எல்லாமே நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஒரு சாமி கும்பை ஏற்றிட்டு சாமி அவங்க வந்தாங்க. ஆமாம், ஒரு செட்டு வந்தாங்க. அவங்க நாங்கள் எந்த செட்டு அதோடலாம் போகலை. நாங்கள் தனி நபராக தான் அந்த மாதிரி தான் போயிருந்தோம். குடும்பத்தோடு தான் போயிருந்தோம். போய் கேட்கலாம் அப்படின்ட்டுலாம் இல்லை. இப்போ சாமி மாலை போட சொல்லிடுச்சு, மாலை போட்டலாம் அப்படின்ட்டு கடலில் அப்படியே குளிச்சுட்டு கடற்கரையில் நடந்து வரோம். யாழ்னியை கூப்பிட்டு கும்பை ஏற்றிட்டு வரையில் ஒரு சாமி அவங்க சாமி நெத்தியில் வச்சு முருகர் வேஷம் பாப்பாவுக்கு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. யாழ்னிக்கு முருகர் வேஷமும் மகிக்கு சாமி குறத்தி வேஷமும் போட சொன்னிச்சு. போட்டு சன்னதிக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சாமி சொன்னிச்சு. அதுக்கப்புறம் கடற்கரையிலே மாலை எல்லாமே போட்டு பாப்பாவுக்கு மொதல் வருஷம் அப்படிங்கிறனால நம்ம முருகர் வேஷத்துக்குள்ளதும் குறத்தி வேஷத்துக்குள்ளும் இந்த திங்ஸ் வேஷம் போடுறதுக்குள்ளே தான் வாங்கணும். அது போக தங்க மாலை சிவப்பு சேலை கட்டி இவங்களும் மாலை போட்டிருந்தாங்க. ஆனால் வேஷம் எதுவும் போடலை. பாப்பா அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் வேஷம் போட்டிருந்தாங்க. நான் மாலை போடலை. இவங்க 3 பேருமே மாலை போட்டிருந்தாங்க. அப்படியே நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அன்றைக்கி சரியான கூட்டம். நாங்கள் மெயின் ரோட்டில் இருந்து தான் வண்டியெல்லாம் நிப்பாட்டிட்டு ஃபுல்லாக நடந்து வந்தோம். எப்போவுமே கூட்டம் ரோட்டில் இருந்து தான் நடந்து வந்தோம். ஆட்டோ கூட உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப தூரம் பாப்பாலாம் அப்போ 2 பேருமே சின்ன பிள்ளைங்க தூக்கிக்கிட்டு தான் நடந்து வந்தோம். ஏன்னா நம்ம முத்தாரம்மனை பார்க்கணும் அப்படின்னா லேசான காரியமெல்லாம் கிடையாது. நாங்கள் நேமிக்கெல்லாம் போட்டுட்டு சரி ஊருக்கு கிளம்பியாச்சு. தூத்துக்குடி போகிறப்ப சரி திங்ஸ் எல்லாம் வாங்கணுமே, விளாத்திக்குளத்தில் போய் நம்ம வாங்க முடியுதோ என்னமோ தூத்துக்குடியிலே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தூத்துக்குடியில் சிவன் கோயில் தானப்பா? ஆமாம், தூத்துக்குடி சிவன் கோயில் முன்னாடியே இறங்கி முருகர் வேஷத்துக்கு தேவையான பொருளும் குறத்தி வேஷத்துக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு 2 பாப்பாவுக்கு வேஷம் கட்டுறதுக்குள்ள போதுன்னு ஆகிடுச்சு. ஏன்னா யாழினி கொஞ்சம் விவரம் தெரியும். 3 வயசு ஆகிடுச்சு. இந்த எல்லா ஃபவுண்டேஷன் இதெல்லாம் போடுறப்ப வேஷம் கட்டுறப்பெல்லாம் அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் அப்படியே உட்காந்துருப்பா வேஷம் கட்டி முடிச்சோன்னு. மகி வேஷம் கட்டதுலேருந்து போட்டு முடிக்க வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருப்பாள். ஏன்னா அவளுக்கு குறத்தி வேஷம் தானே. குறத்தி வேஷங்கள்னால நிறைய பாசி, அதுக்கப்புறம் கொண்ட முடியெலாம் வாங்கி வச்சுருந்தாங்க. கொண்ட முடி, அப்புறம் அந்த கூடை டப்பா இதெல்லாம் போடுறப்போ ஒரே அழுதுகிட்டே தான் இருப்பாள். அதுவும் போக படி எடுக்க போகிறப்பையும் கொஞ்சம் வீடு கூட எடுக்க மாட்டாள். ஏன்னா அந்த கோயிலுக்கு படி எடுத்து தான் அந்த சாமிக்கு காணிக்க செலுத்தணும். அதனால் வேஷம் கட்டி கண்டிப்பாக ஒரு 5 வீடு 10 வீடுன்னு படி எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப சின்ன பிள்ளைங்க
ரொம்ப வீடு அலையவும் முடியாது, ரொம்ப ஊரும் எங்களால் வந்து போக முடியல. இந்த வருஷம் தான் வந்து நிறைய ஊர் நிறைய வீட்டில் போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கேருந்து நாங்கள் பைக்கில் வந்து பக்கத்து ஊருக்கு போவோம். ஏன்னா ஒரு 4-5 ஊராவது போய் படி எடுத்து வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்து ஊருக்கு போவோம், பைக்கில் தான் கூட்டு போவோம். சின்ன பாப்பா வந்து பால் குடிக்கிற பருவம் 2 வயசு தான் ஆச்சு. 3வது பாப்பா வந்து கொஞ்சம் விவரம் தெரியும். இங்கேருந்து பக்கத்தூர் போகிறப்பே விவரம் தெரியும். ஆனால் பக்கத்தூர் போகிறதுக்குள்ளேயே இவங்க பைக்கில் போகிறப்பே தூங்கிடுவாங்க, அசந்து தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பைக்கை நிப்பாட்டிட்டு அவங்கள வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஒரு மரத்துக்கீழே ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் தான் பக்கத்து ஊரில் வந்து அந்த வீட்டுக்கு வந்து அவங்கள கூட்டு போவோம். சின்ன பாப்பா 2வது பாப்பாலாம் 4-5 வீடு படி எடுக்கையில் வந்து பசிக்குதுன்னு அழ ஆரம்பிச்சிருவா. ஒரு சில வீட்டில் வந்து அமர்த்திட்டு தான் வந்து இவங்க கூட்டு போவாங்க. ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் படி எடுப்போம். ஏன்னா அந்த கோயிலுக்கு வந்து படி எடுத்து காணிக்க செலுத்துறதுனால நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் படி எடுத்து தான் செலுத்தணும். அதனால் சரி சின்ன பிள்ளைங்கனால கொஞ்சம் மட்டும் நாங்கள் எடுத்தோம். இவங்களையும் ரொம்ப வலுக்கட்டாயமாக எடுக்க முடியாது, ஏன்னா அழுதுட்டு வீட்டுக்கு பொண்ணு அப்புறம் ஒரே அழுதுருவாங்கன்னு அப்படியே கொஞ்சமாக அப்படியே இது பண்ணி எடுத்தோம். இந்த வருஷம் 2 பேருக்கு நல்ல விவரம் தெரிஞ்சிருச்சு. எப்போ மாலை போடுவோம் 2 பேர் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. பாப்பா அவங்களுக்கு வந்து போன வாட்டி மாதிரியே முருகர் வேஷமும் குறத்தி வேஷமும் தான் நாளைக்கு போட போகிறோம். நாளைக்கு ஏற்கனவே கொடியேற்றம் வேறு நடக்குது. ஏற்கனவே வந்து கோயிலில் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும் குலசையில் மாலை போடுற அன்னைக்கு. இந்த வருஷமும் புதுசாக மாலை போடுறவங்க எக்கச்சக்க பேர் வந்து வருவாங்க. நாங்கள் வந்து கடலில் குளிச்சுட்டு மாலை போட்டுட்டு வரணும்னு நினச்சிருக்கோம். ஆனால் சாமியெல்லாம் பார்க்கவே முடியாதுங்க, அவ்வளோ கூட்டத்தில். பயங்கர கூட்டமாக இருக்குங்க. அதாவது மற்ற நாளில் கூட வந்து சாமியை வந்து போய் தரிசனம் பண்ணிடலாம். இந்த 10 நாள் திருவிழாவில் வந்து தசராவில் வந்து சாமி தூரத்தில் இருந்தால் பார்க்க முடியும், அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும். நான் வந்து சின்ன பாப்பாவை யாழினி மகி இருக்கையிலே கூட்டு போகையிலே வந்து தோல் மேலே தூக்கி வச்சு வந்து கூட்டு போய் ரொம்ப பக்கத்துலலாம் நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா கூட்டம் சரியான கூட்டமாக இருக்கும். கொஞ்சம் தூரத்தில் இருந்தே சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம் நாங்கள். பயங்கர கூட்டமாக இருக்கும். அதாவது முத்தாரம்மன் தாய் வந்து பல பேர் வந்து பல வேண்டுதலோடு வந்து பல வேஷங்கள் கட்டி வருவாங்க. அப்படிலாம் பார்க்குறப்ப வந்து கோயில் தசராவுக்கெல்லாம் வந்து வர்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அவ்வளோ காண ஒரு கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து தசராவில் வந்து முத்தாரம்மன் கோயிலில் வந்து பார்க்கலாங்க. அவ்வளோ வேண்டுதலோட அவ்வளோ ஒரு பக்தியோடு வந்து வேஷம் கட்டி அவ்வளோ காளி வேஷம் போட்டு ஆடி வருவாங்க பாருங்கள். எப்பா அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அப்படியே ஒரு நம்ம வேண்டுதலோட சாமியை கும்பிட்றப்போ அவ்வளோ ஒரு கண்ணில் வந்து அவ்வளோ கண்ணீராக வருங்க. ஏன்னா பல பேரை இவ்வளோ வேஷத்தில் பார்க்குறப்போ வந்து பல பேரோட வேண்டுதலை வந்து அந்த தாய் வந்து நிறைவேற்றி வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த வருஷமும் புதுசாக வந்து மாலை போடுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்க, அந்த முத்தாரம்மன் தாய் வந்து உங்களோட வேண்டுதலை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பாங்க. நாளைக்கு நாங்களும் குலசைக்கு வரோம். நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் மாலை போடுறவங்க வந்து பார்ப்பீங்க. யார் என்னென்ன வேஷம் போடுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து குலசைக்கு மாலை போடுறவங்கள ஒரு சில பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் இருப்பீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேசுங்க, கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களோட வேண்டுதலை வந்து முத்தாரம்மன் தாய் வந்து நிறைவேற்றுவாங்க. நம்ம குலசைக்கு மாலை போடுறதுனால வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து நாங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.